நீதிமன்றத்தில் வர சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய கட்டளைக்கு மரியாதை கொடுக்கணும். அதுக்காக இங்கே வந்தேன். பாலிமர் கொஞ்சம் கீழே இருக்கு. மாலை போட்டது சொல்லிடுங்க மேடம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களது மாலை அணிவித்தேன். அவர் உலகத்திற்கே ஒரு வழிகாட்டி. குறிப்பாக எங்களுடைய சமுதாயத்தில் மிகப்பெரிய தலைவராக மதிக்கப்படும் ஒருவருக்கு முதலாக மாலை அணிவித்து பிறகு கோர்ட் வளாகத்திற்கு செல்லலாம் என்று இங்கு இல்லையே. நாங்க எப்பொழுதுமே காமராஜர் இப்பொழுது 4 வருடத்துக்கு எந்த கட்சியிலும் இருந்தால் அது கட்சிக்கான தடை சட்டத்திற்கு கீழ் சென்றுவிடும். இந்த நேரத்திலும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். திமுக தலைவராக இருக்கட்டும், சகோதரி அவர்களாக இருக்கட்டும், பாராளுமன்றத்தில் திமுக தலைவியாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களுக்கு உரிய மரியாதை அளிக்கிறது என்பதனை அவர்கள் கொடுக்கும் இந்த சப்போர்ட்டில் இருந்து தெரிந்து கொள்ளலாம். அதே போல காங்கிரஸ் கட்சி பாராளுமன்றத்திலும் சரி, அதற்கு பின்பும் சரி, எவ்வளவு பாதுகாப்பை பற்றி அவர்கள் ஆழமாக யோசிக்கக்கூடிய கட்சி என்பதை அவர்கள் அளித்த ஆதரவின் மூலமாகவே நாம் தெரிந்து கொள்ளலாம். அவர்களுக்கு என் மனதார்ந்த நன்றியினை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல பாரதிய ஜனதா கட்சி வெங்கையா நாயுடு அவர்கள் சட்டத்திற்குட்பட்டு அனைத்து பாதுகாப்பு வசதிகளுக்கும் இந்த பெண்மணிக்கு கொடுக்கப்படும் என்று கூறினார். இது கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு பெண் என்கின்ற முறையில் இந்த அவதூறு வழக்கை தொடுத்தவர்கள் அல்லாமல் அனைத்து கட்சியினருமே ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அரசியலில் இந்த அளவுக்கு யாரும் உச்சத்தில் போயிருக்க முடியாது, அதே அளவுக்கு சரிந்தவங்களும் கிடையாது. இதுதான் சசிகலா புஷ்பாவோட கதை. 2014ஆம் ஆண்டு சசிகலா புஷ்பா ராஜ்யசபா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாங்க.